பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தென்கொரியா கியோங்சோவில் நடைபெறும் ஏபெக் பொருளாதார தலைவர்கள் கூட்டத்தின் போது என்விடியாவின் தலைமை செயல் அதிகாரி ஜென்சன் ஹுவாங் மற்றும் YTL பவர் நிறுவனத்தின் யோ சியோக் ஹோங் ஆகியோரை சந்திக்க உள்ளார். இந்த உயர்மட்ட சந்திப்பின் போது மலேசியாவின் லட்சியமான 10 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான AI உள்கட்டமைப்பு திட்டம் தொடர்பான சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் AI மேம்பாட்டிற்கான மலேசியாவின் இலக்கு ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படும். அன்வார் ஏபெக் கலந்துரையாடலின் போது அனைவரையும் உள்ளடக்கிய விநியோகச் சங்கிலிகள் மற்றும் டிஜிட்டல் வளர்ச்சி ஆகியவை குறித்த மலேசியாவின் நிலைப்பாட்டையும் எடுத்துரைக்க உள்ளார். அவரது இந்த அதிகாரப்பூர்வ பயண நிகழ்ச்சி நிரலில் அமெரிக்க வணிக தலைவர்கள், உரம் மற்றும் பயோடெக்னாலஜி தொழில்நுட்பத் துறையில் தென்கொரிய நிறுவனங்களுடனான தனிப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் அடங்கும். இந்த நிகழ்வு பிராந்திய தொழில்நுட்பம் மற்றும் நிலையான பொருளாதார ஒத்துழைப்பில் மலேசியாவின் வளர்ந்து வரும் பங்கினை எடுத்துக் காட்டுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.